பிக்சார்ட்டை வச்சு என்னென்று தனியாக ஒரு யூடியூப் பேனரை க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இது நார்மலாக எங்களுக்கு யூடியூப் பேனர் சைஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ண அந்த ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் பிக்சார்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இந்த சேனலுக்கு உங்களோட சேனலுக்கு என்ன ஏற்ற மாதிரி என்ன ஃபோட்டோ வேணுமோ உங்களோட ஃபோட்டோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்றாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் முதல்ல இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஃபோட்டோவை லைட்டாக க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் லைட்டாக அந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணுறேன். ஓகே, இந்த யூடியூப் பேனர் சைஸில் இதில் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கு. அந்த ஃபோட்டோ எல்லாமே என்ன அதுக்கேற்ற மாதிரி சில ஃபோட்டோ சைஸுகள் வேறு வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் உள்ள ஃபோட்டோஸை டெவலப் பண்ணி இன்சர்ட் பண்ணால் சரி. ஸோ அது முக்கியம். இல்லாட்டி அந்த நீங்கள் இப்போ யூடியூப் ஆப்லேயே நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் என்ன சைஸ் ஃபோட்டோ இருந்தாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதே சைஸாக இருந்தால் தான் உங்களுக்கு லேப்பில் பார்க்க டிவியில் யூடியூப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு நீட்டாக இருக்கும். ஓகே, இது இப்போ நான் ஒரு அதில் ரேசரை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் இப்போ அழிச்சிட்டு இருக்கேன். கீழே அப்படியே லேசாக லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அழிச்சிங்கன்னா ஓகே அந்த லெவலுக்கு வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மேலையும் கொஞ்சமாக லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை மாற்றி இருந்தால் அதாவது நார்மல் ப்ரஷ் இருந்தால் அதை நீங்கள் மேனுவலில் போய் உங்களுக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் இந்த சாஃப்ட் ப்ரஷ் தான் என்னது லைட்டாக அந்த அழிச்சாலும் ஒரு ஸ்குவீஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே லெவலுக்கு கொஞ்சம் அதே லெவலுக்கு நிற்கிற மாதிரி நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஓகே. ஓகே, நான் மேலே திரும்ப கொஞ்சம் மேலே கீழே எடுத்துகிட்டு கீழே இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே ஓகே, இதே ஃபிக்சரை நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எஸ், இதை ஒன்லி பிக்சார்ட்டை மட்டும் வச்சு தான் நாங்கள் இதை மேக் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து நான் அதே ஃபோட்டோவை திரும்ப யூஸ் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே பேக்ரவுண்டை தனியாக க்ராப் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இதை க்ராப் பண்ணிவிட்டு நான் மிச்ச ப்ளூ கலரில் ஃபுல்லாக நினச்சி வச்சுட்டேன். ஓகே, நான் ஓகே லைட்டாக அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரேசர் எடுத்து அதே ப்ரஷ்ஷில் நாங்கள் லைட்டாக அழிச்ச பண்ணால் இது ஒரு எக்ஸ்டெண்டான பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். இப்போ ஏயில் போட்டு தான் பேக்ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லை. இப்படி சின்ன சின்ன ஐடியா யூஸ் பண்ணி நாங்கள் நார்மலாக பிக்சார்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, உங்களோட சேனலில் இது மாதிரியான எல்லா ஷார்ட்கட் வீடியோஸ் செல்மோரா வீடியோ எடிட்டிங்கில் வருது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் என்னுடைய சேனலில் பேர் அடிக்கிறேன் அஸ்வின் சோஸ். ஓகே, உங்களுக்கு என்ன லெவலில் தேவையோ இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணுமென்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறேன். நான் நார்மலாக எனக்கு இந்த லெவலில் தேவைன்றதால நான் இந்த லெவலில் கொடுக்குறேன். ஓகே, மற்றது பிக்சார்ட் ப்ரோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் ப்ளஸ் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது பிக்சார்ட் ப்ரோ தான். பிக்சார்ட் ப்ரோவை நம்மளை கூகுள் அடித்து மோட்டோபிக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டை வச்சுட்டு இந்த ஸ்பேஸிங் எல்லாமே நீங்கள் மோட்டில் தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பமான மோட் ஏபிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓகே. நம்மளாக கூகுளில் சர்ச் பண்ணால் பிக்சார்ட் மோட் ஏபிகே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த லெவலில் வைக்க போகிறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் வடிவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்னென்னா ஓகே. பிறகு இதில் கலர்களை சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட் கலர் என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா ஓகே. நார்மலாக பிக்சார்ட்டில் எடிட் பண்ணிக்க என்ன அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு டிசைன் இருந்தால் சரி. ஜஸ்ட் நீங்கள் செய்கிற எல்லாமே ஜஸ்ட் என்ன ஒரு கடும் கலராக எல்லாமே எடுக்காமல் டார்க் எடுக்காமல் ஜஸ்ட் ப்ரொஃபஷனலாக செய்கிற மாதிரி எல்லாமே பிக்சார்ட்டில் செய்யலாம். இதுக்கு அடப் ஃபோட்டோஷாப் தான் அல்லது அடப் ப்ரீமியர் தான் தேவையில்லை. நாங்கள் நார்மலைஸாக கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி என்ன இதிலேயே செய்யலாம். ஓகே, நான் இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிட்டேன். நான் இந்த சேனலில் என்னென்ன கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதை கீழே டைப் பண்ணி போகிறேன். அப்படியே தொடர்ந்து இன்னும் உங்களோட யூடியூப் கண்டென்ட்ஸ் என்னென்ன கண்டென்ட்டை ரிலேட் பண்ணது ஒரு விளாக் சேனலாக இருக்கட்டும், என்னத்தை விளக்க பற்றி போடுறீங்களா, இல்லாட்டி ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கட்டும், என்ன ஹிஸ்ட்ரியை போடுறீங்களோ அதை நார்மலாக ஒரு 3 லைன்ஸோ 4 லைன்ஸாக உங்களோட யூடியூப் சேனலை பற்றின ஒரு 3 லைன்ஸில் சொல்கிறேன். என்ன மாதிரியான கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுன்றதை நீங்கள் லைட்டாக நார்மலாக கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா சரி. ஓகே, நான் இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபண்டுகளை மாற்றி பார்க்குறேன். உங்களுக்கு எந்த ஃபண்ட் ஓகேயாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கண்டா ஓகே. பிக்சார்ட்டில் எல்லா ஃபண்டுமே
எல்லா ஃபோன் பிக்சாரில் எல்லா ஃபோன்லையுமே இல்லாட்டியும் கூட அந்த மோட் ஏபிகே லேட்டஸ்ட்டாக வந்த மோட் ஏபிகே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓகே. ஓகே, நான் இப்போ இதை எடுத்துட்டேன். நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்து அதில் நாங்கள் அவுட்லைன் இன்னும் டார்க் ஆகுதுன்னு ஓகே. இப்போ நான் அது சப்ஸ்கிரைப் பட்டன் அண்டதை தர்றேன். அதில் போட்டால் கொஞ்சம் கேட்சியாக இருக்குமென்றதால் திரும்ப அதை சப்ஸ்கிரைப் 3D என்று சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ 3D ஷேப்பில் இருக்கிற இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் இதில் போட்டு விட்றேன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் எங்களோட யூடியூப் சேனலை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகும். ஓகே, நவ் இன்சைட். ஓகே, அடுத்தது எல்லா டீட்டெயில்ஸையும் நான் லாக் பண்ணி கொண்டுட்டு திரும்ப அதே ஃபோட்டோ எடுத்து நான் ஆட் பண்ணிவிட்டு அதே பேக்ரவுண்ட் எடுத்து நான் அங்கால போடுறேன். ஏன்னாடா மிச்சம் எல்லாம் ஃபுல்லாகவே அதே பேக்ரவுண்ட், இது தனியாக ஒரு கலர் இருக்காமல் அதே பேக்ரவுண்ட் இருக்கிறதால உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ அதில் சின்ன பீஸை நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி எடிட் பண்ணிங்கன்னா ஓகே. எடிட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அந்த ப்ரஷ்ஷால் திரும்ப ரிமூவ் பண்ணிங்கன்னா ஓகே. ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க லைட்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கண்டா ஓகே. இது ஃபோன் தானே, என்னோட லேப்பில் தானே, அதால் நீங்கள் டச் பண்ணிக்க வேறு டச் ஆகி அது இந்த சைஸுகள் பிழைக்க கூடும். அதால் நல்லா வடிவாக ஜூம் பண்ணி பார்த்துட்டு நல்லா மினிமைசேஷன் செஞ்சீங்கன்னா ஓகே. அதே மாதிரி 2 சைட்லேயும் நான் ரேசரை வச்சு நாங்கள் இன்னொரு பேக்ரவுண்டை சேம் ஆக்க கூடியதாக இருக்குது. இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கான டிஃப்ரென்சியேஷன் என்ன செய்யுது, குறைவாக இருக்குது. ஓகே, இவ்வளோமே ஓகே, நார்மலாக இருக்குது. ஓகேனா இன்னும் கொஞ்சம் அந்த சைட்டில் இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்குன்றதால அதுக்கு கொஞ்சம் நான் யூடியூப் லோகோஸை ஆட் பண்ண போகிறேன். இப்போ திரும்ப நான் ஸ்டிக்கர் எடுத்து அதில் யூடியூப் லோகோண்ட ஒரு நியோன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோண்டை தர்றேன், யூடியூப் லோகோ. ஓகே, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ பட் கொஞ்சம் டார்க் எடுக்காமல் சிம்பிளாக செஞ்சிங்கன்னா ஓகே. நார்மலாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்க நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் கூட ஃபோக்கஸாக இருந்து உங்களோட வீடியோ எடிட்டிங்கில் கூட ஃபோக்கஸாக இருந்தால் சரி. இது நார்மலாக நாங்கள் என்ன பிசியில் பொதுவாக யூடியூப் பேனர் எல்லாமே சில பேர் போடுறே இல்லை, அதால் நாம் நார்மலாகவே பிக்சாரில் செய்யக்கூடியது மாதிரி இருக்குது. ஓகே, இதில் கொஞ்சம் சைஸுகள் பிரச்சனை இருந்தால் டெக்னிக்கை வச்சு அதுக்கு மேலேயே நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட சேமாக இருந்த பிறகு திரும்ப அங்கே கொண்டே போடலாம். ஓகே, இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் க்ளோ எடுக்கிறதுக்கு நான் சன்லைட் ரெண்டு தருனீங்கன்னா ஓகே. சன்லைட் ரெண்டு தரும், ஆனால் நீங்கள் பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணக்கூடாது. திரும்ப சன்லைட் ரெண்டு தர்றேன். ஓகே ஓகே ஓகே, இந்த பிக்சரை எடுத்து பிளெண்டை மாற்றி நான் ஸ்க்ரீனை கொடுத்தேனண்டா, பிளெண்டில் ஸ்க்ரீனை கொடுத்தேனண்டா ஓகே. இப்போ லைட் டோவலே லைட் இன் மல்டிப்ளை அதில் ஸ்க்ரீன் தான் எங்களுக்கு கொஞ்சம் லைட்டை அள்ளி தரமாக இருக்கும். ஸோ அதில் நான் ஸ்க்ரீனை கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் எங்களோட கட் அவுட்ஸ் எல்லாத்தையும் கிராஷஸ் எதுவும் இருந்தால் அதை ஓவர்லாப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி சன்லைட் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஓவர். இனி இதை நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு பிசியில்